அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மூலம் எழுதியிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். பழனி திருக்கோயிலில் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய 100 ஏக்கரா நிலங்களை வேற ஒரு தனியாருக்கு விட்டுறதாக ஒரு தகவல் வருது. அதில் பல ஆயிரம் கோடி பேரம் பேசப்பட்டதாக இருக்குது. அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு தொடர்புடையவராக ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரமேஷ் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மீது ஊழல் கரை பூச பார்க்குறார்கள் எதிர்கட்சியினர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர், தாவேக்காவினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒருவர் வீரான்னு ஒருத்தர் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங்கனோட அந்த சிபிஐ விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு போடப்பட்ட வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கு, வாபஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு. அது அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு வேற விஷயம். அதில் இப்போ சிக்கப்போவது யார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது. ஸ்னேக்கு, அப்புறம் யாரோ பெருந்தொகை இவங்கெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டதாக ஒரு செய்திகள் வந்தது. அப்போது இந்த பெருந்தொகையுடைய உதவியாளர் கைது செய்யப்பட்டார். அவர்களையும் ஒரு வடமொழி எழுத்து வருது, அந்த பேர்லேயும் அஸ்வத்தாமன் இஸ்ஸு வருது. இந்த இஷ்யூ பேர் வந்தாலே சிக்கல் வரும் போல இருக்கே, தெரியல. அது விட்டுருவோம் நம்ம. அந்த ஆராய்ச்சியை விட்டுட்டு இந்த மொழி ஆராய்ச்சியை விட்டுடுவோம் நம்ம. அப்போது அவர் இப்போ அதெல்லாம் இப்போ அது தனி ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்தால் உண்மை வெளியே வரும். ஏனென்றால் அதில் A2 எனப்பட்ட திருவேங்கடம் இறந்து போயிட்டார். A1 A2 அவர் திருவேங்கடம் இறந்து போயிட்டார், இல்லை என்கவுண்டரில் இறந்து போய்விட்டார். அப்போவே என்ன சொன்னாங்க, சிறையில் ஒருத்தர் இருந்தார், நாகேந்திரன், அஸ்வத்தாமனோட அப்பா. அவங்க அப்பா சிறையில் இருந்தார். அவர் தான் அங்கே உள்ளே இருந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து பலர் ஆப்ரேட் பண்ணாங்க. திருவேங்கடம் தான் சீஃப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸு அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங்கு பாருங்கள், விடிகாலையில் நான் மறைச்சி வச்சுருக்கிற துப்பாக்கியை உங்களுக்கு காமிக்கிறேன்னு விடிகாலையில் 5 மணிக்கு இருட்டில் கூப்பிட்டு போனார் போலீஸை. போலீஸும் நம்பி போச்சு. போன இடத்துல போலீஸாரை அவர் சுட முயன்றதாக அவரை என்கவுண்டர் பண்ணி முடிஞ்சு போச்சு. அவருக்கு கீழ் உள்ளவங்க யாருக்கும் எதற்காக ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும், என்ன இதை யார் உத்தரவிட்டார்கள் என்பதெல்லாம் தெரியாது. திருவேங்கடத்தோட ஆற்று, திருவேங்கடம் வான்னா வருவான், போனால் போவான், இல்லைன்னா நிற்பான், சுடுனா சுடுவான், குத்துனா குத்துவான். எதுக்காக நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். இப்போ திருவேங்கடம் போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சா? இந்த நாகேந்திரன் இருந்தார், அது நாகேந்திரன் இருக்கார், அவரை விசாரித்தா தெரியும். அவர் பாருங்கள், இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லையோ என்னமோ போய் அட்மிட் ஆனார், வயிற்று வலின்னு, சிறுநீரக கோளாறு ஏதோ கோளாறு, அதில் அவர் இறந்து போயிட்டாருங்க. இயற்கையாக இறந்து போயிட்டார். சொன்னால் நம்பணும், திமுக அரசு சொல்லிச்சு. அப்போது யார் இதை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உத்தரவிட்டார்கள் என்று நம்பப்படுகிறதோ அவர்களை காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த ரகசியம் தெரிந்தவர்கள் இந்த 2 பேர் தான். ஒன்று நாகேந்திரன், ஒன்று திருவேங்கடம். சார், திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனது ஐபிஎஸ் அருண் அவருடைய தலைமையில் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் இப்போ சிட்டி கமிஷனராக இருந்தார். இப்போ அதற்காக அதுக்காக அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டதுக்கும் இல்லை அவரை மறுபடியும் எடுத்ததுக்கும் எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இருக்கிறதா தெரியல. ஆனால் நீங்கள் சொல்வது எனக்கும் ஞாபகம் இருக்குது, அவர் தான் இருந்தார். அப்போது அதனால தான் சொன்னேன், திமுகவுக்கு பல வகையிலும் நெருக்கமான அதிகாரியாக கருதப்பட்டவர்னு இவ்வளோ ஜாக்கிரதையாக சொல்கிறோமே. இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறோம். இப்போ விடிகாலையில் 5 மணிக்கு யாராவது ஒரு கிரிமினலு, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஷீட்டரு துப்பாக்கி அங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன்னு 6 மணிக்கு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு போக மாட்டாங்களா? விடிகாலையில் 5:15 கூப்பிட்டு போவாங்களா? அப்போவே அவங்களுக்கு அது புரிய வேண்டியது புரியும். நாகேந்திரனும் அதே மாதிரி தான். பாவம், அவர் திடீர்னு அவருக்கு உடல்நலம் ஏற்கனவே சரியில்லைன்னாங்க, ஏதோ கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனைலாம் சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், அவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிட்டாருங்க. இதெல்லாம் ஆக மொத்தம் இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மேலும் சிபிஐ விசாரணை வந்தால்தான், இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் இறந்து போனதுக்கப்புறம் உண்மையான குற்றவாளிகள்
யார் இதற்கு உத்தரவிட்டார்கள், யார் இதற்கு பின்னால் இருந்தார்கள் என்பது வெளியே வருமா என்பது தெரியாது. வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிப்பதாக தெரிகிறது. இது ஆம்ஸ்ட்ராங். நீங்கள் அதோட வேற என்னமோ சேர்த்து பழனி திருக்கோயில், பழனி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அவர்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இதை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. அதை அவரே சொல்லியிருக்கிறார். அவர் வந்து வேறு சாதி, அந்த யார் பேரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதோ அவர்கள் வேறு ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் உறவினர்களாக இருக்க முடியாது. அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். நெருக்கமானவர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். நம்ம தெரியாமல் சொல்ல முடியாது. அவர் எனக்கு அவர்கள் யார் என்று தெரியும். ஆனால் இங்கே சந்தேகம் வரக்கூடிய விஷயம் என்னென்னால், நம்பர் 1 வந்து அது ஏற்கனவே சிக்கல் உள்ள நிலம் என்பது எல்லாருக்கும் தெரியும். உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் அது வந்து இலவச பார்க்கிங் லாட்டாக இருக்குது. அதை போய் பத்திரப்பதிவு செய்து கொடுக்கணுன்னா அப்போ கோயிலுக்கு அது ஒரு பக்தர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஒன்று. ரெண்டாவது, யார் சார் பதிவாளரோ சம்மந்தப்பட்ட சார் பதிவாளர் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவர் வந்து லீவ் போட்டார். ஜஸ்டின் மணிகண்டன்னு கொடைக்கானல்லேருந்து ஒருத்தர் வந்து கொடைக்கானல்லேருந்து பழனிக்கு வந்து ஒரே ஒரு நாள் அவர் வந்து இந்த பதிவை நல்லபடியாக முடித்து கொடுத்துட்டு 100 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ளதாக சொல்லப்படும் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு, அப்போவே அதில் ஊழல் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. முதல்ல பத்திரப்பதிவு செய்யலாமா கூடாதா என்பது ஒரு சட்ட விஷயம். அதை தாண்டி அந்த விலையில் 2 கோடி ரூபாய்க்கு இப்படி ஒன்று நடந்திருக்கிறது. அது எப்படி ஒரு நாளைக்கு வந்தாங்கன்னா, அப்போது வேற ஒரு நிகழ்வில் நான் கேட்டேன், ஒருத்தர் டெபுடேஷன் அங்கேருந்து இங்கே வராரு ஒரு நாளைக்குன்னா இந்த டெபுடேஷனும் மேலதிகாரி போட்டிருக்கணும். நான் ஒரு நிகழ்வில் பேசினேன் இது இந்த பழனி மேட்டரில். நான் பேசினதுனால தான் நான் சொல்லலை. ஆனால் நான் பேசியதாலோ இல்லை என்னை போன்றவர்கள் மீடியாக்காரர்கள் பேசினதுனாலோ இப்போ வந்து சசிகலா என்ற டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களையும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். ஏனென்றால் நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, வேற ஒரு நிகழ்வில் இவர் டெபுடேஷன் வராருன்னா இந்த டெபுடேஷன் ஒரு நாளைக்கு இவரை அனுப்பிச்சது யாரோ தான் அனுப்பிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் நிர்வாகம் துணை ஆணையராக இருந்த மாரிமுத்து இவர் வந்து பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு அதோடைய விவரங்கள் எல்லாமே தெரியும். அதில் என்ன தடை என்ன சிக்கல்னு தெரியும். அவர் எப்படி செஞ்சு கொடுத்தாரு? அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக 3 நாளில் அவருக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணி இணை ஆணையராக ஹெட் குவார்ட்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் பெரிய பதவியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சந்தேகங்களுக்கும் யுகங்களுக்கும் நிறைய அதில் இடம் இருக்கிறது. சிம்பிள், ஒரு நாளைக்கு ஏன் டெப்டேஷன்? இப்போ இந்த இடத்துல திமுக பீரியடில் இதே வள்ளுவத்தில் நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, நீங்கள் மறந்துடுவீங்க. நான் இளைஞன், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொல்கிறேன். நம்ம வள்ளுவத்திலேயே பேசியிருக்கோம். திமுக காலத்தில் இங்கே மணிமங்கலத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு நிலம் வந்து போலி ஆவணங்களோட பதிவு செய்யப்பட்டது. அது வெளியில் வந்துருச்சு. அது எப்படி வந்ததோ, யாரோ பாதிக்கப்பட்டவங்க ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிலமெல்லாம் ரொம்ப நாளாக காலியாக இருந்துச்சுன்னா இங்கே லோக்கலில் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு விற்கிறதுன்றது சென்னையில் ரொம்ப சகஜமாக நடக்கும். இந்த ஈசிஆரில் பல இடங்களில் அது நிறையா நடக்கும். அது எந்த அளவுக்கு மோசம்னா, திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த காணத்தூர்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே நிறைய டூப்ளிகேட் டாக்குமெண்ட் அதை சுற்றி. இப்போ முதல்வர் விஜய் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான். ஆனால் அதுக்கும் முதல்வர் விஜய்க்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு அடையாளத்துக்காக சொன்னேன். ஈசிஆர் அந்த காணத்தூர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பாண்டி பஜாரில் டிசி போஸ்ட்டுக்கு எவ்வளவு வந்து லஞ்சம் வாங்கப்படுகிறதோ அதை விட கிட்டத்தட்ட ஏறத்தை விட அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அவ்வளவு பணம் என்று காவல்துறை வட்டாரத்தில் பேசப்பட்டது. அப்போ உதாரணமாக பாண்டி பஜார் டிசின்னா, நான் வந்து யாரையும் வந்து அங்கே உள்ளவங்களெல்லாம் வந்து அப்படி சொல்லலை, பேசப்பட்டது. பாண்டி பஜார் மாதிரினா வசூல் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய இடம். இப்போ பூக்கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான், நிறைய வசூல் வரும். அந்த மாதிரி இடத்துலலாம் 8 கோடி 10 கோடியை கொடுத்து ஒரு பொசிஷனுக்கு வர்றதாக சொல்லுவார்கள். உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. அங்கே 4 கோடி ரூபா காணத்தூர் இன்ஸ்பெக்டருக்கே போஸ்ட்டுக்கு வர்றதுக்கே அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா நிறைய டூப்ளிகேட் ஆகும். இதை மாதிரி ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இந்த மணிமங்கலத்தில் நடந்து அந்த சபரீஷ் சார், அவர் பேர் ஏதோ ஒன்று தாம்பரம் கிட்ட அந்த ஏரியாவில் தான் நடந்தது. அவர் பேர் தான் மணிகண்டன் நம்ம தெரியல, யாரோ ஒருத்தர் அவர் கைது பண்ணிட்டார். அவர் என்ன பண்ணார், என்னுடைய மேலதிகாரி ரவீந்திரநாத்னு அவர் தான் அந்த பத்திரப்பதிவுத்துறை, அவர் வந்து ஏஐஜியாக இருந்தார். அவர் சொல்லி தான் நான் இதை பண்ணேன்னார். உடனடியாக திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து, யார் பேரில், இந்த ரவீந்திரநாத் பேரில்.
அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அவரை டிஐஜியாக சேலத்தில் போட்டாங்க. உடனடியாக நடவடிக்கை. இவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லி தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவருக்கு பதவி உயர்வு. இந்த ஸ்டெர்லைட்டில் எந்த அருணா ஜெகதீசன் அறிக்கையில் வந்து எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் குற்றம் செய்தார்கள், பொறுப்பு அப்படின்னு போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் திமுக ஆட்சி வந்தவுடனே அதிமுகவில் எடப்பாடி செய்த நிர்வாகம் தவறு ஸ்டெர்லைட்டில் நானே தான் பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்போ தவறுன்னு சொன்னவங்க வந்தவுடனே அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக பதவி உயர்வு கொடுத்தாரு. அந்த மாதிரி இவருக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவர் பதவி கொடுத்து சேலத்தில் தானே இருக்கார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இதை அதோடு ஒப்பிடுறேன். சேலத்தில் இருக்கார் இல்லையா, கொடைக்கானலில் ஒரு பதிவு, பத்திரப்பதிவு. கொடைக்கானல்னாலே சிக்கல் தான் முடியுது. எப்படி இந்த இஷ்யூஸ்னா சிக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டின் மணிகண்டன் வந்து பண்ணிட்டு போனார்ல, அவர் கொடைக்கானல் சப் ரிஜிஸ்ட்ரார் தான். கொடைக்கானலை சுற்றி என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்னன்னு தெரியல. வாஸ்து பிரச்சனையா என்ன நமக்கு தெரியல, நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அந்த கொடைக்கானல் போய் பதிவு பண்ணணும். கொஞ்சம் ஏதோ வில்லங்கமான பதிவு. 12 இடங்களில் மதுரை அந்த டிவிஷனில் எல்லாமே அப்பொழுது அமைச்சராக இருந்த, அப்பொழுது நம்ம பேசும்போது சொன்னோம் கீர்த்தியான ஒரு அமைச்சர்னு சொன்னோம். இப்போ ஓப்பனாக சொல்லலாம் மூர்த்தி. அப்போவும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சொல்லும் போதும் இப்போவும் அதான். அவருக்கு வேண்டிய அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் புரியும். ஒரு அது அந்த நிலங்கள் வந்து அவருக்கு வேண்டியவர்கள் பெயரில் பதிவாகிறது. இதை பதிவு பண்ணுறதுக்கு யாரை கூப்பிடணும் நீங்கள்? அங்கே வனிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் மதுரையில், அந்த டிஐஜியா. அவர்கள் பேரை வேறு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. அந்த வனிதா வந்து இவர் மூர்த்தி அந்த அமைச்சருக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை. ஏதோ சில கருத்து வேற்றுமைகள். அவங்க ஏதோ மாற்றல் வாங்கி கொண்டோ விஆர்எஸ் வாங்கி கொண்டோ போயிட்டாங்க. அந்த இடம் காலியாக இருக்குது, இன்னும் யாரும் போடலை. சேலத்தில் இருக்கக்கூடிய டிஐஜினா பதிவுத்துறை டிஐஜி, அவரை எங்கே மதுரைக்கு வந்து டெபுடேஷன் வர சொல்லி, சேலம் எங்கே இருக்குது, மதுரை எங்கே இருக்குது? மதுரையில் வனிதா இல்லைன்னா வனிதாவுக்கு அடுத்தது ஆக்டிங் யாராக இருக்காங்களோ அவங்கள வச்சுட்டு தானே வேலை பார்க்கணும். இவர் அங்கே போய் 12 இடங்களில் எங்கெல்லாம், அதில் முக்கியமாக கொடைக்கானல் உங்களுக்கு வேல்யூ எஸ்டேட், ரியல் எஸ்டேட் வேல்யூ அதிகம், மலைவாசஸ்தலம். இதையும் வந்து ஸ்மூத்தாக முடித்து கொடுத்தவர் இந்த டிஐஜி ரவீந்திரநாத். யார் அவர்? இங்கே தாம்பரத்தில் பிரச்சனையாகி அவர் சொல்லி தான் நான் பண்ணேன்னு சொன்னார். இவர் அமைச்சருக்காக அங்கே போய் பண்ணி கொடுக்குறார். ஆனால் இந்த இந்த தாம்பரத்தில் இங்கே சென்னையில் நடந்தது, சென்னையை ஒட்டி நடந்ததில்ல, அவர் தெளிவாக நீங்கள் என்னை கொன்னாலும் பரவாயில்ல, ரவீந்திரநாத் சொல்லி தான் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டார். என்னை மட்டும் கைது பண்ணுறீங்களே நியாயமா? நான் மேலதிகாரி சொல்லி நான் செயல்பட்டேன், மேலதிகாரிக்கு ப்ரமோஷன், எனக்கு சிறை தண்டனையா, நான் ஜெயிலில் இருக்கணுமான்னு அவர் போயிட்டார். ஓகே. போன உடனே இந்த கோர்ட்டு தலையிடுது அப்படின்னு ஒன்று டப்புன்னு என்ன பண்ணாங்க, டிஐஜி ரவீந்திரநாத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கு உதவி செய்தார் அவர்? இங்கேயும் அமைச்சர் சொல்லி தான் அவர் வந்து இந்த இந்த சென்னையை ஒட்டி தாம்பரமோ மணிமங்கலமோ எங்கேயோ ஒரு இடத்துல, அது வந்து அமைச்சர் சம்மந்தப்பட்டது தான். இவர் சேலத்துக்கு இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்ததும் யார் கொடுத்தது? அமைச்சர் சொல்லி தானே போட்டிருக்கோம். சேலத்துலேருந்து மதுரைக்கு டெபுடேஷன், அது என்ன சம்மந்தம் சேலத்துக்கு மதுரைக்கும்? வந்து கொடைக்கானலை வந்து பண்ணி கொடுத்ததும் அவர் தான். கடைசியில் பிரச்சனை கோர்ட்டுக்கு வருதுன்னு ஒன்று அந்த அதிகாரி ஏற்கனவே ஒரு அதிகாரி பலிகடா ஆனார். உயர் அதிகாரியும் இவ்வளவு ஒத்துழைத்து 12 இடத்துல அவருக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தும் சஸ்பெண்ட் ஆகிட்டார். இப்போ என்ன நிலையில் இருக்குது அந்த வழக்கு தெரியல. இப்போ இதை உதாரணத்தை எடுத்துங்க. அப்போ இந்த டெபுடேஷனில் கொண்டு வந்து ஒரு விஷயத்தை செய்தாலே அதில் ஏதோ ஊழல் இருக்கிறது. அதுவும் ஒரே ஒரு நாள் டெபுடேஷன் வந்தாலே அப்போ நிச்சயமாக அங்கே சந்தேகங்கள் யூகங்கள் அதிகமாகிறது. 100 கோடி ரூபாயை வந்து 2 கோடி ரூபாய்க்கு விற்றீங்கன்னா, சும்மா குழந்தைய கேட்டிங்கன்னா, குட்டீஸ் தவேக அரசில் குட்டீஸ் கிண்டர் ஜாய் சாக்லேட்லாம் போய் வாங்குவாங்களே, அந்த குட்டீஸை கேட்டால் கூட சொல்லுவாங்க 100 கோடி ரூபா நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றா அது ஊழலாக இல்லையான்னு கேட்டால் குட்டீஸ் கூட சொல்லுவாங்க. இல்லை, இதெல்லாம் வந்து ரமேஷ்க்கு எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு, எனக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க?
அது எப்படி? நீங்கள் தானே அமைச்சர். அப்படியா இருந்தால் வந்து நீங்கள் அமைச்சர், நீங்கள் என்ன அப்படின்னா என்ன சொல்லணும்? இதில் தவறு எதுவும் நடக்கவில்லை. அவர் வந்து என்ன சொன்னார் அமைச்சர் ரமேஷ், அதில் முன்னால் உள்ள பின்னணி தெரியாமல் வந்து அந்த அதிகாரி வந்து பதிவு பண்ணிட்டார். அது ஏங்க ஒரு நாளைக்கு அவர் டெப்டேஷன் வராரு? அந்த ஏற்கனவே உள்ள சார் பதிவாளர் ஒரு நாள் தானே லீவ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 2 நாள் போட்டோம், 4 நாள் போட்டோம், 6 மாதமாக போட்டார் இல்லையே. அவர் வந்தப்புறம் பண்ணிக்கலாமே. ஏன் வந்து கரெக்டாக வந்து அவரை வந்து ரொம்ப யூகத்திலேயே தெரியுது அவர் நான் பண்ண மாட்டேன், இது சிக்கல் வரும்னு சொல்லியிருப்பாரு. நீ ஒரு நாள் லீவில் போயான்னு சொல்லிட்டு வேணுங்கிற ஆளை வச்சு இது இயல்பாக வரக்கூடிய யூகம். யார் இதுக்கு ஒன்றும் பெரிய அறிவுத்திறனே வேண்டாம். இது நீங்கள் வந்து நடந்தது, நாங்கள் வந்து தவறு செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் வந்து பின்னணி தெரியாமல், யாருக்கு தெரியாமல்? பின்னணி தெரியாதவர் எதுக்காக ஒரு நாளைக்காக வரார் அங்கிருந்து? அவரை அனுப்பி வைத்தது யார்? இப்போ தானே சசிகலா எல்லாம் வந்து இப்போ என்ன போரில் நான் மட்டும் இல்லை, அதே மாதிரி மீடியாவில் பேசியிருக்காங்க. பேசுனதுக்கு அப்புறம் தானே சசிகலாவை சஸ்பெண்ட் பண்ணீங்க. சசிகலா யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த சசிகலா தான் நமக்கு தெரியும், இவங்க யாருன்னு தெரியாது. அவங்க பிரபலமானவங்க இல்லை, யாரோ ஒரு அதிகாரி. யார் அந்த அதிகாரி? ஒரு டெபுடேஷனில் அனுப்பிச்சது யாருன்ற கேள்வியை நான் வேறு நிகழ்வில் கேட்டேன். இப்போ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் சொன்னதின் பேரில் இதை செய்தார்கள்? அவங்களுக்கு மேலே யாரோ சொல்லியிருக்கணும் இல்லையா? அமைச்சரா? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தப்பட்டிருக்கிறது, அறநிலையத்துறை சம்மந்தப்பட்டிருக்கு, கோயில் நிலம். அந்த கோயில் நிலத்துக்கு பொறுப்புள்ள அந்த கோயிலுடைய நிர்வாக அதிகாரியான இந்த துணை ஆணையர், அவர் தான் அந்த மாரிமுத்து. அவருக்கு இந்த விவரம் ஃபுல்லாக தெரியுமே. அவர் தானே போய் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த பத்திரப்பதிவில். இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது கையெழுத்து போடக்கூடாதுன்றது அவருக்கு தெரியாதா? அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்களே, அது கூட எதேச்சையாக முன்னாலேயே திட்டமிடப்பட்டதுன்னு சொல்லலாம். அவர் மீது என்ன நடவடிக்கை? சிக்கல் இருக்கிறது என்று தெரிந்து வித்தவர் அவர் தான். கோயில் நிலத்தில் கோயிலுக்காக கையெழுத்து போட்டவர்னா அவர் தானே வித்தவர். அவர் அப்போது எங்கோ ஒரு பெரிய தலை ஒன்று இதில் ஈடுபட்டிருக்கிறதே அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது எதேச்சையாக நம்ம கண்ணில் பட்ட ஒரு விஷயம் என்னென்னால், பத்திரப்பதிவுத்துறைக்கும் இது 2 தான் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று பத்திரப்பதிவுத்துறை, இன்னொன்று அறநிலையத்துறை. 2த்துக்கும் செயலர், அமைச்சர் தான் வேறு வேறு. 2த்துக்கும் செயலர் IAS அதிகாரி திரு குமரகுருபரன் அவர்கள். பத்திரப்பதிவுத்துறைக்கும் அவர் தான் செயலர், அறநிலையத்துறைக்கும் அவர் தான் செயலராக இருக்கார். இப்போது குமரகுருபரன் IAS மாநகராட்சியில் இருந்தார்ல, அதுக்கு முன்னால் இவர் பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு காலத்தில் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் மாநகராட்சியில் இருந்தார். நம்ம சேகர்பாபு அவர்களுடன் மிக நெருக்கமான உறவில் இருந்ததாக சொன்னாங்க ராம்சார் எல்லா விஷயத்துலேயும். ஏன்னா சேகர்பாபு அவர்கள் CMDA அதெல்லாம் வந்தார், சென்னை மாநகராட்சி எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த விஷயம் தானே. நிலம்னு வந்ததுன்னா CMDA வரும், மாநகராட்சி வரும். மாநகராட்சியில் ஆணையராக இருந்தவர். அப்பொழுதே அவர் மீது பல புகார்கள், குற்றச்சாட்டுகள் இருந்தன. குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. இப்பொழுது பத்திரப்பதிவுக்கும் அவர்தான் செயலாளர், அறநிலையத்துறைக்கும் அவர்தான் செயலாளர். அறநிலையத்துறை உயர் அதிகாரியும் வந்து கையெழுத்து போடுறாரு, பத்திரப்பதிவுலேயும் வந்து டெபுடேஷனில் போட்டு வினோதமாக ஒரு நாள் டெபுடேஷனில் ஒருத்தர் அனுப்பிச்சு பண்ணுறாங்க. அப்போ பின்னால் இருந்து ஆட்டுவித்தவர் யார்? யாரோ ஒரு அதிகாரி. இது எதேச்சையாக நம்ம கண்ணில் பட்ட அந்த ஒரு 2த்துக்கும் பொதுவான அதிகாரி, மிக உயர் அதிகாரி. அமைச்சர் ரமேஷுக்கு இது தெரியுமா தெரியாதா? தெரியலன்னா நம்ம வந்து இல்லை பாவங்க வெள்ளந்தியாக இருக்கார் அமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியுமா? வெள்ளந்தியாக இருந்தால் அப்படி கூட தெரியாமல் இருந்தால் நீங்கள் தார்மீக பொறுப்பு உங்களுக்கு தான். ரமேஷ் அவர்களுக்கு இதில் வந்து ஏதோ அவர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரமேஷ் அவர்கள் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இது வெறும் அந்த ஜஸ்டின் மணிகண்டனோடோ இல்லை வந்து சசிகலா என்ற அது இடைநீக்கம் செய்யப்பட்டவரோடோ இது முடியவில்லை. இதற்கு மேலாக ஏதோ ஒரு பெரிய புள்ளி இருக்கிறார். அவர் யார் என்று நமக்கு தெரியாது. அதை இந்த அரசு வெளிப்படையாக கண்டுபிடித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் எல்லாரையும் யாரை கைது செய்யணுமோ கைது செய்யணும். இப்போ வந்து உயர்நீதிமன்றம் வந்து இந்த இதை ரத்து பண்ணிடுச்சு. பத்திரப்பதிவு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரத்து பண்ணிடுச்சு, பத்திரப்பதிவை ரத்து பண்ணிடுச்சு.
உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணதுனால என்ன அர்த்தம்? தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் இந்த கரூரில் 3105 ஏக்கராவா 3000 சொச்சம் ஏக்கரா இது கோயில் நிலம். 4 கோயில், பசுபதீஸ்வரர் ஒரு 4 கோயில், அந்த கோயிலுடைய நிலம். இது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா விவசாயிகளுக்கு எதிராக நம்ம பேசலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, கோயில் நிலத்தை முறையாக அவங்க பட்டா கொடுத்துருக்காங்களா, அதிலும் பல கேள்விகள், பல சந்தேகங்கள் அதை சுற்றி எழுகின்றன. இந்த கரூர் விவகாரத்திலும் அதுவும் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறது, இந்த 3100 ஏக்கர். ஏன்னா விவசாயிகளுக்கு கொடுப்பதை யாரும் உழுபவனுக்குத்தான் நிலம் சொந்தம்னா கூட, அந்த உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னா வரிசையாக அந்த மாதிரி வந்துட்டு, இப்போ இன்றைக்கி நான் ஒரு நிலம் வச்சுருக்கேன், நீங்கள் குத்தகைக்கு எடுக்கிறீங்க, நீங்கள் உழுபவர்னு பேர், ஆனால் நீங்கள் கூலிக்கு ஆள் வச்சு தான் நீங்கள் வேலை செய்வீங்க. அப்போ உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னா என் நிலம் உங்களுக்கு சொந்தம். அதே வகையில் உங்களுக்கு கீழே கூலி வேலை செய்கிறானே, அப்போ உங்கள் நிலம் அவனுக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அதை உழுபவனுக்கு நிலம் சொந்தம்னா இது எந்த இடத்துல யார் உழுபவர், யார் குத்தகைக்காரர், யார் கூலி வேலை செய்பவர், இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதை மாதிரி அந்த நிலத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கோவில் நில அது நாயக்கர் காலத்தில் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இலவச பட்டா கொடுத்தார்கள், இலவசமாக நன்கொடையாக கொடுத்தார். ஆமாங்க, கோயிலுக்குன்னு வர்ற நிலம் எல்லாமே யாரோ நன்கொடையாக கொடுத்து தான் வரும். அந்த காலத்தில் கிராமத்துலலாம் சொத்து எழுதும்போதே, பிரித்து எழுதும்போதே கோயிலுக்கு இவ்வளவுன்னு எழுதுறது ஒரு பழக்கமாக பாரம்பரியம். மன்னர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், நாயக்க மன்னர்கள் பின்னால் எல்லாம் கோயிலுக்கெல்லாம் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. அது ரயத்வாரி நிலமாக பண்ண வேண்டியதை கோயில் நிலம்னு தப்பாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. இந்த டெக்னிக்கல்லாம் விட்டுருங்க. இது கோயிலுக்கு சொந்தமான நிலமா இல்லையா? ஆமாம், இது இவ்வளோ நாள் குத்தகைக்கு விட்டீங்க, இப்போ திடீர்னு பதிவு பண்ணி கொடுத்துட்டீங்களே, ஏன்? இதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு அந்த குத்தகை மூலமாக வரக்கூடிய வருமானம் கூட நின்று போயிடும். நான் கூட சொல்லுவேன், அதிகமான சொத்துக்கள் உள்ள கோயில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேதாரண்யம்னு ஒரு ராமேஸ்வரங்கிட்ட இருக்கு. 13,000 ஏக்கர் நிலம் அவங்களுக்கு சொந்தமானது. அந்த கோயிலை போய் பார்த்திங்கன்னா கண்ணீர் வரும். ஒழுங்காக வேலை கூட அடிக்காமல் சிவர்லாம் அங்கே பழுதடைந்து 13,000 ஏக்கர் தமிழ்நாட்டிலேயே அதிகமான சொத்துக்கள் உடைய கோயில், அதிகமான நிலப்பரப்பில் அமைந்திருக்கிற கோயில் அது நேர்களுக்கு இன்ஃபர்மேஷன், திருவாரூர் தியாகராயர் கோயில். அதான் அதிகமான நிலப்பரப்பில் அமைந்த கோயில். இவங்க இந்த கோயில் 13,000 ஏக்கரில் அமையலை, இந்த கோயிலுக்கு சொந்தமானது 13,000 ஏக்கர். ஆனால் அதோடைய நிலைமை மோசமாக இருக்குது. 13,000 ஏக்கரும் பெரும்பான்மையானது ஆக்கிரமிப்பில் இருக்குது. இது தாவேக ஆட்சிக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தால் கூட தமிழ்நாட்டில் இந்த நிலைமை இருக்குன்றதுக்காக சொல்கிறோம். அந்த மாதிரி கரூர்லேயும் ஏதோ பெரிய சிக்கல் இருக்குது. இப்போ இது நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இப்போ நம்ம என்ன ஒரே ஒரு கேள்வி, அதை கேட்டு முடிச்சுருவோம். ஐயா, திமுக அரசு இந்த விஷயங்கள் எல்லாம் ஊழல் செய்தது, அராஜகம் செய்தது, மக்கள் அதை உணர்ந்து, அதாவது கோயில் நிலங்கள் மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு, எல்லா போதை, எல்லா விஷயத்துலையும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் 2 விஷயத்தில் இப்போ அவங்கள சுற்றி ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு, சர்ச்சை. ஒன்று, அவங்களும் ராஜ்மோகன் அவர்களும் அமைச்சராக பள்ளிக்கல்வித்துறை அவங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக போனாங்க. எவ்வளவு ஈர்த்தாங்கன்னு தெரியல. அவங்க போனது ஏதோ கொரியாலாம் போனாங்க. அது ஒரு போயிட்டு வந்தபோது அஃபிஷியல் பாஸ்போர்ட், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மந்திரி ஆனால் அவர்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், அது இல்லாமல் சொந்த பாஸ்போர்ட், நீங்களான வச்சுருக்கிறது சொந்த பாஸ்போர்ட், சாதாரணமாக வைத்திருக்கக்கூடிய அந்த பாஸ்போர்ட்டில் போகிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் மந்திரி ஆனீங்க, எம்பி ஆனீங்கன்னால் 2 விஷயம். ஒன்று, அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணணும் அரசு வேலைகளுக்காக போகும்போது. நீங்கள் பர்சனல் வேலைகளுக்காக இப்போ ஏவாவேலு பர்சனலாக போகிறாரு, அவர் பர்சனலாக போனாலும் எம்பி அந்த மாதிரி இருந்தால், எம்எல்ஏ மாதிரி இருந்தால் மத்திய அரசுடைய அனுமதி வேணும். தனிப்பட்ட முறையில் போனால் தனிப்பட்ட பாஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. இவங்க போனது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்றால் அது அரசு அமைச்சர் என்ற முறையில் தான் போயிருக்கிறார்.
இப்போ ஒன்று டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் இந்த பாஸ்போர்ட் ஏன் யூஸ் பண்ணீங்க, இன்னொன்று மத்திய அரசு அனுமதி ஏன் வாங்கலை. இதை மத்திய அரசு இங்கே உள்ள இவர் தலைமை செயலர் இப்போது திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நினைக்கிறேன், அவர் கூட சமீபத்தில் இப்போ 6 மாதம் இது அதாவது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிந்தவரை அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதிகாரி என்று பெயர் பெற்றவர். அதற்காக கொடுத்துருக்கலாம், எதற்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. இது நடுவில் வந்து இல்லை அவர் வந்து ஏதோ தூத்துக்குடியில் வேதாந்தா சார்பில் வந்து ஸ்டெர்லைட்டை திருப்பி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. ஸ்டெர்லைட்டை திருப்பி ஆரம்பித்தா தப்பில்லைங்கிறது தான் என்னுடைய பர்சனல் கருத்து. ஏன்னு கேட்டால் இது வந்து எனக்கு ஒன்றும் வேதாந்தா அகர்வால் வந்து மாமாவோ மச்சானோ இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா அங்கே உள்ள மக்களே வந்து, ஏன்னா அந்த ஆய்வு அறிக்கைகள்லாம் வந்து நச்சுத்தன்மை இல்லைன்னு வந்துருச்சு. மத்திய அரசு மாநில அரசு எல்லா ஆய்வு நிலைய நிறுவனங்கள் வந்து அதனால் வந்து ஸ்டெர்லைட்டினால் நச்சு எதுவுமே பரவலை, அது தவறான செய்தின்னு வந்துருச்சு. எப்போது அந்த மக்களே வந்து இப்போது திமுக அரசு கடைசி அந்த கட்டத்தில் வந்து போராட்டம் பண்ணாங்க. 3000 பேருக்கு நேரடியாகவும் 25,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, லாரி டிரான்ஸ்போர்ட்டு, கான்ட்ராக்டர் இத்தனை பேருக்கு அங்கே எல்லாம் போயிடுச்சு. இருக்கிறதுலையே தூத்துக்குடி பகுதியில் வந்து பெரிய ஒரு ஆலை, அதை திறந்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்னாங்க. இப்போ ஏதோ சொல்கிறாங்க அந்த காப்பரா அதுக்கு பதிலாக வேறு ஏதோ அதை மாற்றி அந்த ஆலையை பயன்படுத்த போகிறாங்க, இல்லை வேறு ஒரு ஆலை வர போகுது. அதனால தான் இவர் கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலைக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்காக ஒரு பதவியை வந்து 6 மாதத்துக்கு நீட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு யார் வந்தாலும் அந்த இடத்துல நீட்டிக்கணும்னா நீட்டிக்கலாம், எந்த அரசாக இருந்தாலும் சரி. அது சரி இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, சீஃப் செக்ரட்டரிகிட்ட கேட்டிருக்காங்க எப்படி இவர்கள் சொந்த பாஸ்போர்ட்டில் போனாங்க, மத்திய அரசு அனுமதி இல்லாமல் போனார்கள். இவர்களுடன் சென்றார்களே ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஐஏஎஸ் அல்லாத அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் சட்டம் தெரியும்ல. இவங்களையா புதுசு, கீர்த்தனா அவர்கள் புதுசு, ராஜ்மோகன் அவர்கள் புதுசு, அரசியலே இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. இந்த அரசியல் நிர்வாகத்துடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி வாங்கணும், அனுமதி வாங்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். வேணும்னு அப்படி வாங்காமல் போனாங்கன்னு நம்ம சொல்லலை, தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கூட இருந்த அதிகாரிகள் அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது ஒரு டெக்னிக்கல் விஷயந்தான். ஓகே. இதை தவிர இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் வந்து மீன்வளத்துறை அமைச்சர். அவர் முதல்வருக்கு நண்பர், ஏதோ ஒரு அவரும் நடிப்பு துறையில் ஏதோ சம்மந்தப்பட்டவர்னு வேட்டைக்காரன் படத்தில் நடிச்சிருக்கார். கோட் படத்தில் நடித்தவர் போக்குவரத்து அமைச்சர் ஆகிட்டார். வேட்டைக்காரன் நடித்தவர் இதில் நடிச்சிட்டார். அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம கூட நடிச்சிருக்கலாம், அதாவது ஒரு சின்ன ஒரு துணை பாத்திரத்தில். இப்போ அமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு. சரி வேண்டாங்க கூட, அதே எதுக்கு நமக்கு, ரைட். அவர் வந்து அவரிடம் ரமேஷ் என்ற உதவியாளர், இது நேற்று வந்த தகவல். அவர் வந்து வின்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒன்று, VINFASTன்னு ஒரு வியட்நாம் நிறுவனம். அவங்க வந்து இங்கே எலக்ட்ரிக் கார் தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஏற்கனவே அவங்க வந்து ஏதோ முதலீடு பண்ணி அதை விரிவாக்கம் ஏதோ பண்ணுறாங்க. இதற்காக 100 கோடி ரூபாய் லஞ்ச பரிமாற்றம், லஞ்சம் பேசப்பட்டது அல்லது பரிமாறப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் வந்து அந்த ஸ்ரீநாத் அமைச்சர், அவருடைய உதவியாளர் ரமேஷ், அவரை வச்சு கீர்த்தனா தொழிலமைச்சர் அவர்களிடம் ரமேஷை அறிமுகப்படுத்தி, உதவியாளர்னா என்ன, நண்பர் உதவியாளர் எப்படி வேணாலும் வச்சுங்க. உதவியாளர்னா அஃபிஷியலாக உதவியாளர்னா, அதான் அரசியல் பாஷையில் சொல்ல போனால் அல்லக்கை, கூடவே சுற்றிட்டு அவர்கிட்ட சொல்லி கீர்த்தனா அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வச்சு, இவர் நண்பர் ரமேஷ் அவர் இந்த வின்ஃபாஸ்ட்டுக்கு ஏதோ அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க. இது வலைதள செய்தி. இதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இந்த ரமேஷுடைய பின்னணி தான் வந்து 100 கோடி லஞ்சமாக இருக்குமோ என்ற யூகத்தை உண்டாக்குவதோ, இல்லை அதை வந்து அதை நோக்கி நம் எண்ணங்களை கொண்டு செல்வதோ. இந்த ரமேஷ் யாருன்னா, இவருக்கு கமலேஷ்னு ஒரு நண்பர். ஐயா, இந்த கமலேஷ் யார்? சுகேஷ். ரமேஷ், கமலேஷ், சுகேஷ். நல்லா இருக்கு பொருத்தங்க சார். ஏற்கனவே போன ஆட்சியில் இந்த மாதிரி பேரெல்லாம் கேட்டேன் சார். ரத்தீஷ், ஆகாஷ். இந்த இஷ்யூ வந்தாலே, ஐயா இஷ்யூ வந்தாலே நம்ம ஏதோ முன்னாள் முதல்வரை சொல்ல போகிறோம்னு நினச்சிக்க போகிறாங்க. நான் சொல்கிறது, இந்த வடமொழி எழுத்துக்கள் வந்தாலே சிக்கல் வருமானு தெரியல. போன ஆட்சியிலையும் ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் எல்லாமே வடமொழி எழுத்து உள்ளவங்களா பிரச்சனை, அவங்கள சுற்றி பிரச்சனை சுற்றிச்சு.
அசோக் யோசனை பண்ணி பார்த்தா வரிசையாக வருது. ம். செந்தில் பாலாஜி தம்பி அசோக். என் பேரில் வருதா? இல்லை வரல. உங்கள் பேரில் வராது. ராபின்சன். சரி வேண்டாம், தப்பிச்சிங்க, விட்டுருங்க, பரவாயில்ல. ஸோ இப்போ அந்த கமலேஷ் சுகேஷ் யாருன்னா, சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் திகார் சிறையில் இருப்பவர். ம். ஒரு நம்ம டிடிவி தினகரன் இருக்கும் பொழுது, அப்போ அதிமுகவில் இருக்கும் பொழுது ஏதோ இரட்டை இலை சின்னத்துக்காக 80 கோடி ரூபா ஏதோ ஏமாற்றிட்டாரு. அதை நான் வந்து அந்த அப்போ தடை இருந்தது, அந்த தடையை நீக்கி தர்றேன்னு சொல்லி ஏதோ 80 கோடியோ என்னமோ ஏமாற்றி, எவ்வளோ கோடிகள். இது மட்டும் இல்லாமல் சமாஜ்வாதி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, அம்மா ஆத்மி கட்சி, பல கட்சிகளை தேசிய அளவில் பல 1000 கோடிகள், நான் பெரிய, எனக்கு பிரதமரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும்னு பில்டப் கொடுத்து வசூல் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு போனால் ஒரு டுபாகூர் இப்போவும் சிறையில் இருக்கார். சிறையில் வந்து அவர் வந்து அவருடைய ரூமில் சோஃபா அதெல்லாம் கட்டிலெலாம் போட்டு சௌகரியமாக அவருடைய காதலி என்பவர் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸ். அவங்க வந்து நடித்து பிரபலமானதை விட இவரோட சம்மந்தப்பட்டு தான் அதிகமாக பிரபலமானாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சில படங்களாக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வருஷம் அவங்களுடைய பிறந்தநாளைக்கு வந்து ஒரு வருஷம் வந்து ஒரு தனி விமானம் வாங்கி கொடுத்தார். ஒரு வருஷம் வந்து குரூயிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த படகுனா பெரிய கப்பல், சிறு கப்பல், இந்த சொகுசு கப்பல். இதை மாதிரி ஒரு வருஷமும் சிறையில் இருந்துக்கிட்டே பிறந்தநாள் பரிசு வாங்கி கொடுத்தார். அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும், இப்போ எவ்வளோ பணம் சேர்த்துருக்கணும். அவர் வந்து நான் என்னை வெளியே விடுங்க, நான் இன்னும் பல ரகசியங்கள் பல தலைவர்கள் மேலே அப்படின்னு சொல்லி பில்டப் அப்பப்போ கொடுத்து இந்த ரைட்டு. அந்த சுகேஷ் சந்திரசேகருடன் அது தொடர்பான வழக்கில் கைதாகி திகார் சிறையில் இருப்பவர் தான் கமலேஷ். ஓகே. இந்த கமலேஷின் நண்பர் தான் இந்த ரமேஷ். இந்த இஷ்யூக்குள்ள தொடர்பு வந்துருச்சா? இந்த ரமேஷ் இப்போது யாரோடு வந்து உறவாக இருக்கிறார்? மீன்வளத்துறை அமைச்சர் வேட்டைக்காரன் ஏன் சொல்கிறோன்னா, முதல்வர் வந்து ஓடு ஓடு வேட்டையாடுவோம் அப்படின்னு சொன்னாரே, அது ஞாபகம் வந்துச்சு கரூரில் பேசினது. அந்த வேட்டைக்காரன், இந்த வேட்டைக்காரன் அந்த பாட்டு, அந்த வேட்டைக்காரன் படத்தில் இவருடன் நடித்த அந்த அமைச்சர் ஸ்ரீநாத் அவருடன் இருந்து இந்த வின்ஃபாஸ்ட் விஷயத்தில் 100 கோடி ரூபாய் லஞ்சம் பேசப்பட்டதாகவோ பரிமாற்றம் நடந்ததாகவோ இதில் ஸ்ரீநாத், கீர்த்தனா இவர்கள் மீது வலைதளங்களில் சில செய்திகள் வெளிவருகின்றன. இதோடைய உண்மைத்தன்மை உண்மையிலேயே விசாரணைன்னு ஒன்று வந்தால் தான் தெரியும். நம்ம எல்லாமே பேசிட்டோம். போதைப் பொருள் வந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு, காவல்துறை வந்துருச்சு, ஊழல் வந்துருச்சு, கோயில் நிலங்கள் வந்துருச்சு, மோசடி வந்துருச்சு, அதிகாரிகள் துஷ்பிரயோகம் பேசிட்டோம் ஏதோ ஒரு வகையில். இது எல்லாம் இருந்ததுனால தானே திமுக ஆட்சியை மக்கள் அகற்றினார்கள். மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அதே தான் இப்போது நடக்குதுன்னா, பருத்தி குடவுன்லேயே இருந்திருக்கலாமேன்னு மக்களுக்கு நினைப்பு வருமா வராதா? உள்ளாட்சி வருகிறது, தேர்தல் வருகிறது. நம்மளுடைய கவலை வந்து தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அது யார் நிற்கிறாங்க நிற்கலை அதெல்லாம் விட்டுருவோம். திமுக ஆட்சி ஊழலாட்சி என்று அதை அகற்றிவிட்டு மக்கள் வந்து தாவேகா ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார். அதிமுக பிளவுபட்டு பலவீனம் அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தாவேகா ஆட்சியும் இதே லட்சணத்தில் தான் இருக்கும் என்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? எல்லாருமா வந்து உள்ளாட்சியிலேருந்து எல்லாத்துமா நோட்டாவுக்கு ஓட்டு போட முடியும்? நோட்டா என்ன ஆட்சிக்கு வர முடியுமா? இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சவால். இதை முதல்வர் விஜய் தனக்கு வர தபால்களே சரியாக வருவதில்லை என்பது இந்த அருண் IPS விவகாரத்திலேயே பேசப்படுகிறது. நமக்கு அதோடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. அப்படியானால் அந்த நிலையை சரி செய்ய வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து தகவல்கள் வந்து முதல்வருக்கு போய் சேராத ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது நடந்த சில சூழல்கள் நம்ம லேசாக கோடிட்டு காட்டுகிறோம். அந்த சூழல் தமிழ்நாட்டில் மறுபடி வந்துவிடக்கூடாது என்பதற்காக விஜயுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும். தாவேகா மேலே நமக்கு ஒன்றும் பாசமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஆட்சி நல்லபடியாக நடக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சி ஒழுங்காக நடக்க வேண்டும், நிலையாக நடக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும், தீமைகள் குறைய வேண்டும், அழியவில்லையானால். இந்த வகையில் முதல்வர் விஜய் இப்பொழுது காட்டும் கவனத்தை விட கூடுதல் கவனங்களை செலுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. அவருக்கு அந்த எச்சரிக்கை மணியை தாவேகாவுடைய நன்மைக்காக, தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அந்த எச்சரிக்கை மணியை அடித்து நாம் விடைபெறுவோம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.